ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 38 முதல் 42 முடி. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினராக யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகத்தின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அடையாளம் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் அல்லவா? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்தில் ஒரு அடையாளம் கேட்டிருக்கிறார்கள். அதை இங்கிலீஷ்ல சைன் என்று சொல்வார், ஒரு அடையாளம். புதிய ஏற்பாட்டில் மாதா இது எப்படி நிகழும் என்கிற கேள்வியில் ஒரு அடையாளம் இருக்குமா என்கிறத அந்த தொனி எதிரொலிக்கிறது. அப்பொழுது உடனடியாக வானதூதர், உன்னுடைய உறவினரான எலிசபெத் கருவுற்றிருக்கிறாள், மலடி என்று சொல்லப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. அதே புதிய ஏற்பாட்டில் எலிசபெத்தினுடைய கணவரான சக்கரியா தேவாலயத்தில் தூபம் காட்டும் பொழுது வானதூதர் காட்சி கொடுத்து, உனக்கு ஒரு மகன் பிறப்பார் என்கிற பொழுது அவர் அதை நம்பவில்லை என்றும், அவர் அதை நம்பாததனால் ஊமையாய் ஆக்கப்பட்டார் என்றும் நம் வேதத்தில் வாசிக்கும். ஆகவே கடவுள் அடையாளத்தை கொடுக்கிறார். அது கடவுளுடைய மிகப்பெரிய இரக்கம். யாருக்கு? அவருடைய அன்பை உணர்ந்து இருக்கிறவர்களுக்கு, அவரை விசுவசிக்கிறவர்களுக்கு. அதே சமயம் சில அடையாளங்களை சில பேர் கேட்கும் பொழுது கடவுள் அதை கொடுப்பதில்லை. காரணம், அது அவர்கள் கடவுளை சோதிப்பதற்காகவும் அவர்களிடத்திலே காணப்படுகிற விசுவாச குறைவினுடைய வெளிப்பாடாகும். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே கடவுளால் வழங்கப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு காரியம் அடையாளமாக. ஆனால் நிறைய மக்கள் கேட்பது விசுவாச குறையினால். இன்றைக்கு இந்த செய்தியை ஆழமாக நாம் கேட்போம். ஏனெனில் நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போதும் கடவுளிடத்தில் அடையாளத்தை கேட்போம். இது வேறு மதங்களில் சகுனம் என்று சொல்வார்கள். நல்ல சகுனமா, நல்ல அடையாளமா? போகும்போது யார் எதிரில் வராங்க, போகும்போது யார் குறுக்கில் போறாங்க, எந்த நேரத்தில் தொடங்கணும், எந்த நேரத்தில் இது தொடங்கக்கூடாது என்று அவர்கள் வடிவமைத்து ஒரு விதத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது, இன்றைக்கு இந்த நற்செய்தி வழியாக கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை மட்டும் நாம் தியானிப்போம். முதலாக தொடக்கத்தில் கடவுள் மனுஷனை படைச்ச போது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருந்த உறவு என்ன?
அப்பா பிள்ளைங்க என்ற உறவு. ஒவ்வொரு நாள் மாலையிலும் யெகோவா தேவன் சிருஷ்டிகர்த்தா அவர் ஏதோம் தோட்டத்தில் வருவதும் ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகளாக அவரோடு உறவாடினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உருவமில்லாத கடவுள், அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அவரோடு நெருங்கி உறவாடினார்கள். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இடைவெளி இல்லாமல் இருந்தது. ஒரே குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களைப் போல அவர்கள் இருந்தார்கள். அது ஒரு அருமையான காலம் அல்லவா? கடவுளும் அவர் படைத்த மனிதனும் ஒன்றாய் திரிவதும் ஒன்றாய் பேசுவதும் கலந்துரையாடுவதும் அது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். இந்த ஒரு காட்சி தான் பிசாசுக்கு பிடிக்கல. ஆகவே மனிதனை கடவுள் இந்த அளவுக்கு நேசிப்பதும், மனிதனுக்கு கடவுள் இந்த அளவுக்கு அவர் ஒரு ஸ்தானத்தை வழங்கி இருப்பதையும் பார்த்த பிசாசு இதை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இருந்த ஸ்தானத்தை விட ஒரு உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறது என்ற மாயை அவர்களுக்கு காண்பித்து விலக்கப்பட்ட கனியை சாப்பிட வைத்து பாவம் செய்ய வைத்தார். மனுக்குலம் வீழ்ந்தது. நாம் பைபிளில் வாசிப்போம் என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்பொழுதும் போல யாவே இறைவன் தன் பிள்ளைகளை நோக்கி அன்னைக்கு அந்த ஏதோம் தோட்டத்துக்கு வந்தார். தகப்பன் வேலை முடித்துவிட்டு வரும்பொழுது பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வாரே, பிள்ளைகளும் ஓடி சென்று அப்பாவுடைய அந்த வியர்வை வாசனையை தாண்டி அன்பை சுவைப்பார்களே, அதுபோல யாவே இறைவன் வந்த பொழுது அந்த கதையே மாறி இருந்தது. ஆதாம் கூப்பிட்டு பார்த்தா ஆதாம் வரல, ஏவாள் கூப்பிட்டு பார்க்கிறாங்க வரல. ஆனால் கடவுளுடைய குரலில் மனிதனுக்கு கேட்டது. இதுவரைக்கும் கடவுளோடு உறவாடி கொண்டிருந்த மனிதன் முதல் முறையாக அவர் குரலை மட்டும் கேட்டார். அவர் முன்னாடி வரல, அவருடைய பிரசனத்தை தாங்க முடியல. ஆகவே ஆதாம் சொன்னான், நாங்கள் உம்முன் வர பயமா இருக்கிறது. பயமா? ஏன் பயம்? நாங்கள் நிர்வாணமாய் இருக்க கண்டோம். அப்பொழுது யாவே இறைவன் கேட்டார், நீ நிர்வாணமாய் இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாயோ? இதுதான் மனிதனுடைய முதல் வீழ்ச்சி. அவருக்கு கடவுள் அவனுக்கு கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போனான். பாவத்தினுடைய முதல் கோரமான விஷயம் எது? கடவுளோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படும். கடவுளோடு இருக்கிற அந்த ஐக்கியம் முறிந்து போகும். பிரிவிலேஜ் என்று சொல்வார்கள், கொடுத்து வைத்தவர்கள். அந்த கொடுப்பனை இல்லாம போச்சுவார்கள். ஒரு மனிதன் எந்த பாவத்தையும் செய்ய அவனுக்கு உரிமை இருக்கிறது. அவன் போறான், செய்யறான். அது முதல் காரியம் அவனை கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து விலக்கி விடுகிறது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று ரோமேயர் 6:28 சொல்லுகிறது. 23 ஆக அன்புக்குரியவர்களே, ஒருவனுக்குள் கடவுள் இறந்து போகிறார். கடவுளுடைய பிரசன்னம் ஒருவனில் இருந்து வெளியேறி போகிறது. ஒரு மரத்தினுடைய வேரை நறுக்கி விடுகிற பொழுது மரம் பட்டு போவது போல மனிதன் தன் பாவத்தினால் கடவுளோடு இருக்கிற உறவை துண்டித்துக் கொள்கிற பொழுது அவன் பட்டு போகிறான். மரம் நின்றுதான் இருக்கும், எல்லாமே பட்டு போகும். ஆகவே தன் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சுவாமி யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஐயா, ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக உன்னதமான ஸ்தானத்தை, பிரிவிலேஜை இழந்து போனார்கள். இப்ப பிசாசுக்கு சந்தோஷம்.
ஆகவே கடவுளை முகமுகமாய் பார்த்து உறவாடி அன்பு செய்த மனிதன் அந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை இழந்து போனான். அடுத்ததாக மனிதன் எப்பொழுதும் கூட கடவுளுடைய பிரசனத்தை நேரடியாக உணரவில்லை. ஆதாம் ஏவாள் கொடுக்கப்பட்டதை போல வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, குறைந்து போனது. நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் சொல்லுகிறது, கடவுள் அதன் பிற்பாடு மனிதர்கள் முன்பாக தோன்றுவதை நிறுத்திவிட்டார். ஏன்? மனுக்குலம் பாவத்தில் நிறைந்து இருந்ததை அவர் பார்த்தார். மனிதனிடத்தில் தன் ஆவி தங்காது என்றார். மனிதனை ஏன் படைத்தோமே என்று அவர் வேதனைப்பட்டார். அப்பொழுது பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த மூத்த மகன் காயின் தன் சொந்த தம்பி ஆபேலை கொலை செய்தான். முதல் கொலை வரலாற்று, முதல் ரத்தம் சிந்துதல் வரலாற்று. அப்பொழுது கடவுளுடைய குரலில் கேட்டது, காயே உன் தம்பி எங்கே? இதை நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது காயினுடைய மூர்க்கத்தனம், கடவுள் என்னை காண்பதில்லை என்கிற ஒரு மமதை, ஒரு மாயை. அவன் சொன்னான், எதுவுமே தெரியாதது போல என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா? என்கிட்ட போய் கேட்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், அவன் ரத்தம் கூக்குரல் எடுக்கிறது. உலகில் நடக்கிற ஒவ்வொரு கொலையும் கடவுளை எட்டுகிறது. கருவிலே கொல்லப்படுகிற ஒவ்வொரு உயிரினுடைய சப்தமும் பரலோகத்தை எட்டுகிறது. நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை. என் வீட்டுக்காரர் சொன்னார், என் மனைவி சொன்னாங்க, எங்க அத்தை சொன்னாங்க, என் மாமியார் சொன்னாங்க, என் பெரியப்பா சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, எந்த காரணத்திற்காகவும் மனிதனுடைய ரத்தத்தை சிந்துகிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று விடுதலை பயண நூலில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய குரலொலி மட்டும் கேட்டது. கடவுள் மக்களோடு வெறும் வார்த்தையினாலே பேசிக் கொண்டிருந்தார். அவ்வளவுதான், அவர் குரல் மட்டும்தான் கேட்கக்கூடிய, அதுவும் இடி முழக்கத்தில், எரிகிற நெருப்பில் அவருடைய குரல் கேட்டது. மோயிசனோடு ஆண்டவர் பேசின பொழுது, அவர் இறங்கி வருகிற பொழுதும் மக்கள் பயந்து போனார்கள். நீங்கள் பேசுங்க, ஆண்டவருடைய குரல் வேண்டாம், எங்களுக்கு பயமாக இருக்கு. இப்படி கடவுளுடைய குரல் மட்டும் கேட்ட நாட்கள் போய் அதன் பிற்பாடு நாம் வாசிப்போம் என்றால், விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கடவுளுடைய குரலொலி கூட மறைந்து அடையாளங்கள் வழியாக பேச ஆரம்பித்தார். அடையாளம்னா சயின்ஸ். ஒரு மேகம் வருவது, ஒரு அதாவது நெருப்பு தூண் வருவது, அவற்றிலிருந்து கடவுள் பிரசனத்தை வெளிப்படுத்தினார். அடையாளங்கள் வழியாக, காற்றின் வழியாக, ஏலியாவினிடத்தில் காற்றிலே பேசினார். பார்வோனிடத்தில் அடையாளங்கள் வழியாக பேசினார். அது கடவுள், தன்னுடைய பிரசனம், அவருடைய குரல். அடுத்தது இப்பொழுது வெறும் அடையாளங்கள். மக்கள் அந்த அடையாளங்களை பார்த்து கடவுளோடு பேசினோம் என்கிற ஒரு திருப்தி. இது வளர்ச்சி அல்ல, நான் வீழ்ச்சியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நமக்கு உருவங்கள் கையில் எடுத்தோமோ அது 3ஆம் கட்டம். கடவுளுடைய பிரசனத்திலிருந்து நாம் விலகி வந்துவிட்டோம் என்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 99:7 சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மேக ஸ்தம்பத்திலிருந்து பேசினார், அடையாளங்கள் வழியாக பேசினார். எரேமியா கிட்ட ஆண்டவர் சொன்னார், இப்படி செய், அப்படி செய், சுவரின் துவாரம் இட்டு செய், மூட்டையை தூக்கி கொண்டு செய், யாராவது கேட்டால் இப்படி சொல். அடையாளங்கள் வழியாக பேசினார். நீங்கள் இப்படி நாடு கடத்தப்படுவீர்கள், இப்படி பயந்து ஓடுவீர்கள்.
அதன் பிற்பாடு ஆண்டவர் இறைவாக்கினர்கள் வழியாக பேசினார். இறைவாக்கினர்கள் என்ன அர்த்தம்? எல்லாரோடையும் இருக்க வேண்டிய கடவுளுடைய பிரசன்னம் குறிப்பிட்ட ஒரு சிலர், அந்த காலத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட ஒரு சிலர், தானியேலை போல, அந்த காலத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட ஒருவர் எசையாவை போல, எசேக்கியலை போல, ஏலியாவை போல, குறிப்பிட்ட மக்கள் எல்லோரும் கடவுளுக்கு அடுத்தபடியாக இறைவாக்கினர்களை நம்பி இருந்தார்கள். ஏன்னா கடவுள் அவங்க கிட்ட மட்டும் நாம் பேசினார். கடவுள் எல்லோருடையும் பேசக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் குறைக்கப்பட்டு, யார் ஒருவர் கடவுளால் அன்பு செய்யப்பட்டார்களோ அல்லது யார் ஒருவர் கடவுளை அன்பு செய்தார்களோ, தெரிந்தெடுக்கப்பட்டார்களோ, அவர்கள் மட்டுமே கடவுளோடு பேச முடிந்தது. செலக்டட் பீப்புள் only was able to talk with God. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மேல் மட்டுமே ஆவியானவர் இறங்கி வந்தார். அது கூட அவர்களோடு நிரந்தரமாய் தங்கவில்லை. ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வர, அவர் பேசுவார். அந்த நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு அவர்கள் மேல் ஆவியானவர் இருக்க மாட்டார். மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு ஆவியானவர் இறங்கி வருவார். God was not permanent with the people. அந்த ஸ்லாக்கியம் குறைந்து கொண்டே வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நாம் எபிரேயர் 1:1-2, ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஜக்கரியா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 21:10 என்று ஒவ்வொரு இறைவாக்கினருடைய புஸ்தகத்திலும் கடவுள் அவர்கள் மேல் இறங்கி வந்ததும், கடவுளுடைய ஆவியானவருடைய துணை கொண்டு அவர்கள் பேசியதையும், மக்கள் புரிந்து கொண்டது அல்லது எதிர்த்ததையும், ராஜாக்கள் புரிந்து கொண்டது அல்லது கீழ்ப்படிந்ததை பற்றி எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. யோனா புஸ்தகத்தை கூட மக்களோடு எல்லோரோடும் பேச வேண்டிய கடவுள் ஒரு சிலரோடு மட்டும்தான் பேசுகிறார் என்கிற சூழ்நிலை வந்தது. அந்த காலகட்டத்தில் தான் குறி சொல்லுகிறவர்களும் பொய் தீர்க்க தரிசனம் செய்கிறவர்களும் வந்தார்கள். ஏன் நம்ம எல்லோரோடும் கடவுள் இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் போனது. அதன் பிற்பாடு கடவுளுடைய சப்தமே கேட்காம போனது. கடவுள் பேசுவதே நிறுத்திவிட்டார். இறைவாக்கினர்கள், குருக்கள், லேவியர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மோசே சொன்னதை செய்து வந்தார்களே தவிர, இடைப்பட்ட கடைசி காலகட்டத்தில் ஆண்டவர் எந்த இறைவாக்கினரோடும் அவர் பேசல. எந்த இறைவாக்கினர் வழியாகவும் செய்தி உலகத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. உலகம் கடவுள் இல்லாமல் போனது. வெறும் வார்த்தைகளை பேசிக்கொண்டு, பொய் இறைவாக்கினர் சடங்குகளை செய்து கொண்டு, கடவுளோடு நாங்கள் இருக்கிறோம் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டு வந்தார்கள். வாழ்க்கைக்கும் கலாச்சாரத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. வாழ்க்கைக்கும் பலிகளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பின் அன்பு பிள்ளைகளே, உலகம் வெறுமையற்று இருந்த நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான் என்கிறவரை ஆண்டவர் கொண்டு வருகிறார். புதிய ஏற்பாட்டினுடைய முதல் வெளிப்பாடு, வழிகளை ஆயத்தமாக்குங்கள் என்று அறிக்கையிட்ட திருமுழுக்கு யோவான். அவர் இயேசுவை பற்றி போதித்தார். யோவான் 1:29 இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று தன்னிடம் ஞானஸ்நானம் பெற வந்த இயேசுவை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். குழந்தை இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க போன பொழுது அந்த தேவாலயத்தில் இருந்த இறைவாக்கினர்கள் அவரை பற்றி வெளிப்படுத்தினார். அவர்கள் தான் கடைசி வெளிப்பாடு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலையில் இயேசு எப்படி வந்தார்? இம்மானுவேலால், கடவுள் நம்மோடு. இனி கடவுளை காணவே முடியாது என்று முடிவுக்கு வந்துவிட்ட மனுக்குலத்திற்கு கடவுள் கண்ணுக்கு புலப்படுகிறவராக நாம் வாசிப்போம். யோவான் 1:14 உருவம் இல்லாதவர்
உருவெடுத்து வந்தார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். உருவமில்லாத இறைவன் மாமிசம் எடுத்து ரத்தம் எடுத்து மனு கொடுத்து வந்தார். அவருடைய காட்சி உலகத்திற்கு வழங்கப்பட்டது. இடையர்களுக்கும் ராஜாக்களுக்கும் நல்மனம் உள்ளோருக்கு அவர் காட்சி தந்தார். கடவுளை காண முடிந்தது. ஆனால் எல்லோராலும் அல்ல. இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அத்தனை பேரும் புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் தம்மிடையே வந்தார், அவருடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். நம்மை போல நீ கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இயேசுவை பற்றி தெரிந்து கொள். கல்லையும் மண்ணையும் மரத்தையும் நீ அறிந்து கொண்டு அவற்றை சேவித்துக் கொண்டு இருப்பாய் என்றால் கடவுளை அறிய முடியாது. கடவுளை அறிய வேண்டும் என்றால், உண்மை கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை தெரிந்து கொள். என்னை கண்டவன் தந்தையை கண்டான். வானகத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான தேவன், மெய்யான உணவு, மெய்யான வாயில், மெய்யான மேய்ப்பன், மெய்யான வழி, அவரே உயிர், அவரே வழி, அவரே சத்தியம். அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி மக்களுக்கு கடவுளை காட்டினார். எளியவர்களுக்கு கடவுளை காட்டினார். நோயுற்றவர்களுக்கு கடவுளை காட்டினார். பாவிகளுக்கு கடவுளை காட்டினார். கடவுள் எல்லோருக்கும் என்று இம்மானுவேலாக இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 நாசரேத்தூர் இயேசு அபிஷேகத்தில் நிறைந்தவராக எல்லா இடங்களிலும் சென்று நன்மை செய்தார். உலகம் காயப்பட்டு கிடந்தது. எல்லா இடங்களிலும் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருந்தது, பாவங்கள் நடந்து கொண்டிருந்தது. குருக்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் அந்தரும் ஒரு மாயையில் இருந்தாங்க. They were not really lived with God, just they were living the past things which they were taught. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களே தவிர வாழவில்லை. பைபிள் எல்லாம் படித்திருந்தார்களே தவிர கடவுளோடு அவர்கள் பேசக்கூடிய தகுதியை இழந்து போயிருந்தார்கள். அதே தேவாலயத்தை கல்வர் கொகையாக மாற்றி பணம் சம்பாதித்து அவர்களுடைய வழிமுறைகள், வழிபாட்டு வழிமுறைகள் எல்லாம் பணம் சம்பாதிக்க பயன்பட்டது. அவருடைய குஞ்சங்கள், அவருடைய ஆடைகள் அத்தனையும் மக்களை பயப்பட செய்தது. அவர்கள் கடவுளோடு பேசாததனால், கடவுள் பேசாததை எல்லாம் கடவுள் பேசுகிறார் என்று சொல்லி கடவுளுடைய பெயரால் மக்களை ஏமாற்றி கொடுத்து போனார்கள். நிசப்தம், கடவுளே இல்லாமல் இருந்தார். இப்பொழுது கடவுள் மக்கள் நடுவிலே வந்தார், இந்த உலகிற்கு வந்தார். அவர் வந்து செய்த காரியங்களை சிலவற்றை சொல்கிறேன். யோவான் 21:25, யோவான் 2:1-11 தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். லூக்கா 5:7-11 5 அப்பம் 2 மீனை பருகை செய்தார். மார்க் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பேதுருவின் மாமியாரை ஜுரத்திலிருந்து விடுவித்தார். மார்க் 1ஆம் அதிகாரம் 40-45 குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-11 செஞ்சுரியன் தன்னுடைய பணியாளரை குணமாக்கினார். இது நான் சில குறிப்புகள். அவர் அற்புதங்கள் ஏராளமாக செய்தார். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து ஒரு அடையாளத்தை காண்பியும் என்றார். எந்த அடையாளம் வேணும்? என்னை நீங்கள் நம்பாவிட்டாலும் நடக்கிற காரியங்களை குறித்து நம்புங்கள், உயிர் தேடுகிறார்கள் பாருங்கள் என்றார் இயேசு. அவர்கள் அதையும் நம்பவில்லை, கிறிஸ்துவையும் நம்பவில்லை. ஒரு புதிய அடையாளம் வேண்டும், வானத்தில் இருந்து. என் அன்பு பிள்ளைகளே,
இன்றைய பிரசங்கத்தினுடைய ரத்தின சுருக்கம் இதுதான். கடவுளிடத்தில் அடையாளம் கேளுங்கள், இன்னும் விசுவாசத்தில் வளர்வதற்கு அவர் தருவார். கடவுளிடத்தில் அடையாளத்தை கேட்க துணியாதீர்கள், உங்கள் அவிவிசுவாசத்தினால் அது உங்களுக்கு பேரழிவாகும். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு அடையாளம்? கடவுளே உங்கள் நடுவிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அதை விட பெரிய அடையாளமா? நிக்கோதேமு சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நீர் கடவுளோடு இருந்திராவிட்டால் நீர் செய்கிற அற்புதங்களை யாரும் செய்ய முடியாது. மக்கள் பகிரங்கமாய் காணும்படி இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று வார்த்தை வந்தது. ஆனால் அவருடைய பழைய பஞ்சாங்கம், பழைய சம்பிரதாயங்கள், அவர்களாகவே பெற்றுக்கொண்ட ஸ்தானங்கள், காசு கொடுத்து வாங்கின ஸ்தானங்கள் அவர்களை இருமாப்படைய செய்தது. கடவுளால் கூட தங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் இருமாப்போடு கடவுளையை கொலை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு அடையாளம் வேணுமா? கிதியோன் கேட்டார், ஆண்டவரே, நீங்க தான் இந்த பெட்ஷீட் நனையாம மேல அந்த பனி கீழே போகும். ஓகே, நீங்க தான் பெட்ஷீட் நனைஞ்சிருக்கணும், ஆனா பனி கீழே போகக்கூடாது. சரி. ஆனால் கடவுளை சோதிக்கும் நோக்கோட அல்ல, தன் தகுதியின்மை. ஆண்டவரே, இந்த அடியனை நோக்கி நீர் வருகிறீரா? என்னால நம்ப முடியல ஆண்டவரே. அது வேறு உணர்வு. என்னால நம்பல, நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னா கடவுள் வந்து இவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு சில பேர், நான் இல்லைன்னா இந்த சர்ச்சை நடத்துறதுக்கு யாருமே இல்லை, நான் இல்லைன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு யாருமே இல்லை, நான் இல்லைன்னா இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு யாருமே இல்லை, நான் தான், என் அறிவு தான், என்னாலதான் இந்த ஃபேக்டரி ரன் ஆகும், என்னாலதான் இந்த தேசம் நல்லா இருக்கு, என்னாலதான் அப்படின்னு சொல்றீங்களே. நீ இல்லைனாலும் சரி, நீ இருந்தாலும் சரி, ஆண்டவர் தன் காரியத்தை அவர் நடத்தி கொள்வார். யூதாஸ் போனா என்ன, அடுத்தது மத்தியாஸ் வரலையா? என் அன்புக்குரியவர்களே, அகங்காரத்தை விட்டு ஒழிப்போம். பரிசேயர் சதுசேயர்களுக்கு கண்ணுக்கு காணப்பட்ட கொடுக்கப்பட்ட எல்லா காட்சிகளும் அவங்களுக்கு இல்லை, புதுசா ஒன்று கேட்கிறாங்க. புதுசா எதுக்கு? நீ மனம் திரும்பணும்னா ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை திரும்பிப்பார். நீ சிறு வயதிலிருந்து எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிற அதை திரும்பிப்பார், அதை நினைத்துப்பார், நன்றி உடையவராய். புதுசா ஒன்று கேட்க, புதுசா ஒன்று கேட்க. நம்ம கேட்கிற சைன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒருத்தருக்கு புதையல் கிடைச்சுதான், அந்த புதையலெல்லாம் தானே எடுத்துக்கணும்ன்ற எண்ணத்தோடு ஒரு வட்டம் போட்டான். வட்டம் போட்டு, சாமி இந்த காசெல்லாம் தூக்கி போடுவேன், எதெல்லாம் அந்த வட்டத்துக்குள்ள விழுதோ அந்த வட்டத்தில் உள்ளெல்லாம் உங்களுக்குன்னு சொன்னான். அப்போ போடும்போதே அவன் எப்படி போட்டான்? கையை விசிறி போட்டான். வட்டத்துக்குள்ள விடுமா? அதுவே உன்னுடைய ஜெபமும் நீ கடவுள்கிட்ட வேண்டுகிறதும் இப்படிதான் இருக்கு. சுயநலவாதிகள்னு சொல்லுவாங்களே, அது யார் தெரியுமா? தனக்காக வாழ்றவன் இல்லை, அது பேர் இல்லை சுயநலம். எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறான் பார், அதுதான் சுயநலவாதி. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ரெண்டு கண்ணும் அப்படி நினைக்கிறவன் தான் சுயநலவாதி, பயங்கரவாதி. நண்புக்குரியவர்களே, பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு அருகிலிருந்தும் கடவுள் அருகிலிருந்தும் அவரை கண்டு கொள்ளவில்லை. ஆதாமும் ஏவாளும் கடவுள் அருகிலிருந்தும் அவரை விட்டு அகன்று போனார். இன்றைக்கும் கடவுள் உன் அருகிலே தான் இருக்கிறார், அவர் உன் அருகிலே இருக்கிறார். நீ பைபிளை திறந்து படிக்கும் போதெல்லாம் அவர் உன் அருகிலே இருக்கிறார். நற்கருணையில் அவர் அருகிலே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். நீ கடவுளை தேடி எங்கேயும் போக வேண்டாம், அவர் உனக்குள்ளேவே இருக்கிறார். நீ உனக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு கையை காட்டி ஜோசியக்காரங்கிட்ட எனக்கு ஏதாவது சொல்லுன்னு இருந்தோம், முகத்தை காட்டி என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்து முக ஜோசியம் பார்க்குறதும், என் எதிர்காலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதும், எங்களுக்கு ஒரு கயிறை கொடுங்க கட்டிக்கிறோம், எங்களுக்கு ஒரு தாயத்தை கொடுங்க கட்டிக்கிறோம், எங்களுக்கு ஒரு தகடு கொடுங்க நாங்கள் வீட்டில் வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு காயை கொடுங்க வீட்டுக்கு முன்னாடி மாட்டிக்கிறோம், ஒரு நேரத்தை குறித்து கொடுங்க அந்த நேரத்தில் நாங்கள் கல்யாணம் பண்ணிடுறோம், ஒரு நேரத்தை குறித்து கொடுங்க அந்த நேரத்தில் நாங்கள் வீடை தொடங்குறோம். இது எல்லாம்
விசுவாசத்தினுடைய கடைசி நிலையில் இருப்பவர்களுக்கு கடவுளும் பேசவில்லை, அவருடைய குரலையும் கேட்கவில்லை, இறைவாக்கினர்களும் பேசவில்லை, அடையாளங்களும் இல்லை. அது இல்லாமல் வாழ்கிறவர்கள் அந்த செயலை செய்து கொண்டிருப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களை தாக்கும் என்றார், உங்கள் இருதயத்தில் கடவுள் பேசுவார் என்றார். இன்றிலிருந்து கடவுளை சோதிக்காதீர்கள். ஆண்டவர் கட்டளை என்ன சொல்லுகிறோம்? கடவுளாகிய ஆண்டவரை சோதியாத இருப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் இது கூட ஆண்டவர், அப்பதான் உன்னை நம்புவேன், எனக்கு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் உனக்கு காணிக்க செலுத்துறேன், எனக்கு அந்த வேலையை கொடுங்க, ஆனால் அப்புறமா உங்களுக்கு அதுல 10ல் 1 பாகம் தாரேன். அப்படி அல்ல. விசுவாசம் என்பது ஆபிரகாம் தனக்கு இருந்த ஒரே மகனை குத்தி பலியாக்கி கடவுளுக்கு சமர்ப்பிக்க சித்தமானாரே. கோவிலில் விதவை பெண் தனக்கு இருந்த 2 செப்பு காசுகளையும் போட்டு விட்டாரே. அங்குதான் கடவுள் மிரட்சி அடைகிறார், அதிர்ச்சி அடைகிறார், ஆனந்தம் அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். ஆபிரகாம் சந்ததியை பெருக பண்ணுகிறார். தன்னிடத்திலிருந்து 5 ரொட்டி 2 மீனையும் தனக்குன்னு வச்சுக்காம ஏசப்பா கையில கொடுத்தானே, அதுதான் அற்புதமாய் மாறியது. யாரெல்லாம் நீங்கள் உங்களை உங்களுக்காகவே வைத்துக் கொள்ளாமல் கடவுளுக்காக கொடுக்கிறீர்களோ, நீங்கள் அபிவிருத்தி பெறுவீர்கள், பெருகுவீர்கள், சிறந்து ஓங்குவீர்கள். உங்கள் பிள்ளைகளை கடவுளுடைய ஊழியத்திற்காக, சேவைக்காக ஞாயிற்றுக்கிழமை அனுப்பி வையுங்கள். பாட அனுப்புங்க, ஆல்டர் பாய்ஸ் அனுப்புங்க, சேவை செய்ய அனுப்புங்க, கோயிலை பெருக்க அனுப்புங்க, கோயிலை சுற்றிலும் சுத்தி பெருக்குவதற்கும் சுத்தம் செய்வதற்கு அனுப்புங்க, காணிக்கை எடுப்பதற்கு அனுப்புங்க, வாசகத்தை வாசிக்க சொல்லி அனுப்புங்க. யாரெல்லாம் கடவுளுடைய காரியத்திற்கு இணைகிறார்களோ அவர்கள் கடவுளை போல பிரகாசிப்பார்கள். ஆகிய அடையாளங்களை கேட்பதை விட்டுவிட்டு, ஏற்கனவே நமக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டு விட்டது, அது இயேசு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு. இன்றைக்கு இயேசுவின் கல்லறை திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த உயிர்த்த இயேசுனுடைய அடையாளத்தை தாண்டி என்ன எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. அது அடையாளத்தோடு கடவுள் பேசின காலம் போய்விட்டது. இறைவாக்கினன் வழியாக கடவுள் பேசின காலம் போய்விட்டது. அதனால்தான் நேற்றுக்கு கூட மேத்யூ பிரசங்கம் சொல்வதுதான், முன்காலத்தில் நாம் முன்னோர் வழியாக பேசிய கடவுள் நாம் வாழும் இறுதி நாட்களில் தன் மகன் கிறிஸ்து வழியாகவே நம்மிடம் பேசி. அதனால இறைவாக்கினர்கள் வழியாத்தான் ஆண்டவர் பேசணும் சொல்லி மறுபடியும் அங்கங்க பிரிஞ்சு கிடக்காங்க. 1000 லட்சம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஏன் மக்களே, உங்ககிட்ட கடவுள் பேச மாட்டாரா? உங்ககிட்ட கடவுள் பேசலன்னா நீ கடைசி ஸ்டேஜில் இருக்கிறன்னு அர்த்தம். உன்னை திருத்திக்கோ. இறுதி நாளில் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் இறுதி நாளில் எல்லோரும் நான் ஆவியை ஊற்றுன்னு சொல்றாரு. அது ஊற்றினாரே, ஊற்றிக்கொண்டு இருக்கிறாரே. அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவிக்குள் நடத்தப்படுங்கள். ஏமாந்து போகாதீர்கள். திருச்சபையை பிரிவுபடுத்துவதற்காக இறைவாக்கினர் என்கிற பெயரில், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்ற பெயரில் ஏற்படுகிற பிளவு, என்னோடு சேர்ந்தவன் சேகரிப்பான், எனக்கு எதிரானவன் சிதறடிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா சொல்றார், யாரெல்லாம் உங்களை சேகரிக்கவில்லை, யாருடைய சிந்தனைகள் எல்லாம் உங்களை சிதறடிக்கிறதோ, அல்லது உங்கள் சிந்தனைகளை, உங்கள் பேச்சு, உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை சிதறடிக்கிறதோ, அந்த சிந்தனைகள் கடவுளிடத்தில் வரவில்லை. எந்த சிந்தனைகள், எந்த தீர்மானங்கள், எந்த செயல்கள் உங்களை கடவுளோடு இணைக்கிறதோ அதுதான் கடவுளுடைய செயல். அன்பா இருங்கள். அடையாளங்களை கேட்டு கடவுளை சோதிக்காமல் கீழ்ப்படியுங்கள். இதோ உமது அடிமை, இந்த வார்த்தையின்படியே என்று கேட்கட்டும் மாற சொன்னாங்களே, அதன் பிற்பாடு எங்கேயாவது அடையாளத்தை கேட்டாங்க? இயேசு எங்கேயாவது எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுன்னு கேட்டாங்களா? விசுவசிங்கள், ஆழத்தில் விசுவசிங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.